இவ்வளவு பெரிய மைதானத்தில் நாம் இந்த ஒரு நைட்டுக்குள்ள இந்த நிகழ்வை நடத்த முடியுமா? கொஞ்சம் சின்னதாக சுருக்கிக்குவோமான்னு பார்த்தோம். ஆனால் தலைவர் தளபதி அவர்களின் ஆணையை ஏற்று புதுக்கோட்டை மாவட்ட கழக உடன்பிறப்புகள் என்றைக்கும் புதுக்கோட்டை தலைவர் தளபதி அவர்களின் கோட்டை என்பதை நிரூபிக்கும் வகையில் பல்லாயிரக்கணக்கில் 14 மணி நேரத்தில் இந்த எழுச்சியை காட்டியுள்ள உங்களுக்கெல்லாம் மாவட்ட கழகங்கள் சார்பில் தலைதாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய சட்டமன்றத்தில் நேற்றைய முன்தினம் ஆர்.என். ரவி அவர்கள் இந்த வாமா மின்னல்னு சொல்லுவார்ல, உள்ளே போயிட்டு 3 நிமிஷத்தில், ஆக 3 நிமிஷத்தில் அவர் வர்றதுக்கு முன்னாடி 8:45 எடப்பாடி சபைக்கே போகிறதில்ல. 8:45 சபைக்கு போய் அங்கே உள்ளே வந்து ஆர்ப்பாட்டம் அட்டைகளை வைத்து கொண்டு யார் அந்த சார் என்று கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்து அதை அவர்கள் திட்டமிட்டபடி ஆர்.என். ரவி 9 மணி 9:05 9:10 போய் உள்ளே போனோடனே வெளியே மின்னலாட்டம் வெளியே வந்துடுறார். ஆக பாஜக அதிமுக கள்ள கூட்டணி நடத்திய நாடகம்தான் நேற்று சட்டமன்றத்தில் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது. இதற்கு காரணம் நம்முடைய தலைவர் தளபதி ஆட்சியின் சாதனை பட்டியலை கவர்னர் வாசிக்கக்கூடாது. இதுதான் நோக்கம், வேறு எந்த நோக்கமும் இல்லை. அந்த சாதனை பட்டியலை வாசித்தா அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போது மக்கள் மனசில் அது நிற்கும். ஆக அதை தடுக்க வேண்டும் என்ற திட்டமிட்ட நோக்கத்தோடு பாஜகவும் அதிமுகவும் அதிமுக பாஜகவின் தலைமை கழக செயலாளரான ஆளுநர் ஆர்.என். ரவியும் இணைந்து நடத்திய நாடகம்தான் நேற்று சட்டமன்றத்தில் நடத்தப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் எடப்பாடி உள்ளிட்ட ஆர்.என். ரவி உள்ளிட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆக திட்டமிட்டு இந்த ஆட்சியை சீர்குலைப்பதற்கு நம்முடைய பிரதமர் மோடி எந்த நிதியும் கொடுக்கறதில்ல. நம்ம பணத்தை திரும்ப கொடுத்தாலே நம்ம இந்த தமிழ்நாட்டில் அனைத்து திட்டங்களையும் நம்முடைய தலைவர் தளபதி கொண்டு வர முடியும். ஆனால் நம்ம பணத்தையே நமக்கு கொடுக்காத மோடியை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய முதலமைச்சர் நிதியை நம்முடைய தமிழ்நாட்டிலேயே உருவாக்கி ஒரு திட்டமிட்டு பொருளாதார வல்லுநர்களை ஆலோசனைகளை பெற்று தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்கள் எல்லாம் வேண்டுமோ அத்தனை திட்டங்களையும் நடத்தி கொண்டுள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடனே கொரோனா நிவாரண நிதியாக 4000 தரேன்னு சொன்னார் தலைவர் தளபதி. கொடுத்தாரா இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் வாங்கினோமா இல்லையா? பெண்கள் கையை தூக்குங்க, எல்லா அட்டைகளுக்கும் வாங்கினாங்க. அதுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தோடனே பெண்களுக்கு பஸ்ஸில் இலவச பயணம் என்று சொன்ன தலைவர் செஞ்சார். எல்லாரும் போயிருக்கோம், எல்லா பெண்களும் வயசானவங்கள் போகாமல் இருந்தால் தான். அதுக்கு பின்னாடி நம்முடைய தலைவர் தளபதி சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் 1000 ரூபாயை தமிழ்நாட்டு பெண்களுக்கு அறிவித்தார். செய்த முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் 1000 ரூபா வாங்கினோம். இப்போ நான் புதல்வன் திட்டம். ஆக இப்படி திட்டங்களை நம்ம பணமே கொடுக்காம தளபதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து வயிற்றெறிஞ்சு போய் அந்த சட்டமன்றத்தில் நம்முடைய கழகத்தை நம்முடைய ஆட்சியை சீர்குலைப்பதற்காக இந்த திட்டமிட்ட நாடகத்தை
நடத்தியுள்ளார்கள். நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் உறுதியாக இருக்கிறார். நீ பணம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என் மக்கள், என் தமிழ்நாட்டு மக்கள், என் மண், இந்த மண்ணுக்கு என்னுடைய உயிர் இருக்கும் வரை அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றுவேன் என்ற உறுதியோடு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அத்தனை திட்டங்களையும் கொடுத்து கொண்டுள்ளார் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஆக அப்படிப்பட்ட ஆட்சியில் நேற்றைய தினம் தேசிய கீதம் பாடலையாம். தேசிய கீதம் எப்போதுமே தமிழ்நாட்டில் நம்முடைய சட்டமன்ற வரலாற்றில் கடைசியில் சட்டமன்ற முடியையில் தான் பாடுவாங்க. நம்ம எத்தனையோ நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம், எத்தனையோ நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தேசிய கீதம் பாடையில் எப்போ தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல ஆரம்பித்தோன்னா முடியையில் தானே பாடியிருக்கோம். ஆரம்பித்தோடனே தேசிய கீதம் பாடலைன்னு ஒரு சாக்கு, அந்த சாக்கை சொல்லி அந்த சபையை புறக்கணித்த கவர்னரை ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3ஆம் தடவை புறக்கணித்த கவர்னரை வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோஷத்தோடு தான் இந்த கண்டன முழக்கம் நடைபெற்று கொண்டுள்ளது. ஆக இது ஒரு ட்ரெய்லர் தான். நிச்சயமாக இறுதிக்கட்டம் வரையில் இந்த ஆளுநர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இருக்கும் வரையில் நாம் தமிழ்நாட்டில் நிச்சயம் போராட்டம் நடக்கும் என்ற நம்முடைய தலைவர் தளபதி அனுமதியோடு நடக்கும் என்பதை சொல்லி எல்லாரும் மாற்றி மாற்றி டிபேட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆர்டிகல் 176 176னா நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன கொடுக்குதோ அதை படிக்கணும். அதுதான் ஆளுநரோட கடமை. நம்ம அண்ணா சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை என்று சொன்னார். நீ போஸ்ட்மேன் வேலை தான் பார்க்கணும். இங்கே போஸ்ட்மேன் வேலையை விட்டு இங்கே அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 176 படி தமிழ்நாடு அரசாங்கம் என்ன தயார் செய்து கொடுத்ததோ அதை தான் படிக்கணும். நீயா படிக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்லை. நீ ஒரு போஸ்ட்மேன் அப்பாயின்மெண்ட் பண்ணப்போ மத்திய அரசாங்கத்தால் எங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காண்டி உன்னை கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க. ஒழுங்காக போஸ்ட்மேன் வேலையை பாரு. இல்லை என்றால் வெகு விரைவில் தமிழ்நாட்டு மக்கள் உன்னை விரட்டி அடிப்பார்கள் என்ற ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நீங்களெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றதற்கு நன்றியையும் மாவட்ட கழகத்தின் சார்பில் பாராட்டையும் தெரிவித்து கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கண்டன முழக்கம். தயவு செஞ்சு அங்கே நிற்கிறவங்க சேட்டனை வாங்கண்ணே, 5 நிமிஷம் வாங்க. மீடியாவுக்கு கவர் ஆகணும்ல, மீடியாவுக்கு கவர் ஆகணும்ல, வாங்க வாங்க. சின்னத்துறை 9 ஒயின் ஷாப்பு, வாங்க வா, உள்ள வா. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த ராமலிங்கம் உள்ளவங்க ஆளுநரை கண்டிக்கிறோம், ஆளுநரை கண்டிக்கிறோம். வெளியேறு 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 வெளியேறு. தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கும் ஆளுநரை வெளியேறு, ஆளுநரை வெளியேறு. காட்டி கொடுக்காதே காட்டி கொடுக்காதே காட்டி கொடுக்காதே காட்டி கொடுக்காதே. எட்டப்பன் எடப்பாடியே தமிழ்நாட்டை காட்டி கொடுக்காதே, எட்டப்பன் எடப்பாடியே தமிழ்நாட்டை காட்டி கொடுக்காதே. ஓடி ஒளியாதே ஓடி ஒளியாதே ஓடி ஒளியாதே ஓடி ஒளியாதே. ஆளுநர் ரவியை கண்டிக்காமல், ஆளுநர் ரவியை கண்டிக்காமல். அடிமை பழனிசாமியே ஓடி ஒளியாதே, அடிமை பழனிசாமியை ஓடி ஒளியாதே. வெளியேறு 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 வெளியேறு. தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கும், தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கும் ஆளுநரை வெளியேறு, ஆளுநரை வெளியேறு. புறக்கணிப்போம் 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 புறக்கணிப்போம். பாஜக ஏஜென்ட்